வணக்கம் அன்பு உள்ளங்களே, வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சண்டே நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரமான போர் நிறுத்தம் ஏற்படுத்தியும் மறுபடியும் அங்கிருந்து அவனுங்க பாகிஸ்தானில் இருந்துட்டு இருந்த தேவையில்லாத ஒரு கிறுக்கனுங்க, மெண்டல் பிடிச்சவனுங்க இரு பக்கமுமே சமாதானம் தெரிவித்து வேண்டான்னு சொல்லி விட்ட கடைசிலையும் மறுபடியும் அந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறான்னா அவங்க தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக பிளான் பண்ணி என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். என்ன ஒரு புத்தின்னு பாருங்க. அவன் எங்கே இருந்தாலும் தீவிரவாதம் பண்ணிகிட்டே தான் இருப்பான். பாகிஸ்தான் அரசுக்குன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா அவனை எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி அந்த மாதிரி ஆட்களை பிடிக்கலாம். சரிங்களா? நம்ம இங்கே இந்தியா ரொம்ப பெருசு. சரிங்களா? இதுக்கு இருக்கிற மக்களுகளவே ஒரு நோய் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி, ஒரு கொரோனா டைமில் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடு பண்ணி ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறோம் நாங்கள். உங்கள் நாடு ரொம்ப சின்ன நாடு. அதில் இருக்கிற தீவிரவாதிகளை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சி அவனுக்கு தக்க தண்டனை நீங்கள் கொடுங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை வராமல் இருக்குது. இரு பக்கமும் சமாதானம் பேசிய பிறகு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? அப்போ நீயா நானா அப்படின்னு பார்க்குறதானே அவங்களோட கணக்கு. பாகிஸ்தானா இந்தியாவா அப்படிங்கிற பார்க்குற கணக்கு தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல உங்கள் உள்ளூரில் இருக்கிறானுங்க பாருங்க, தீவிரவாதிக முள்ள மாதிரி தெரு பொறுக்கி, மனசில் எந்த எண்ணம் இல்லை. மனிதனை பார்க்கணும். மிருகத்தை விட மோசமான ஒரு மனிதன் உலகில் இருக்கிறானுங்க. வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தது மறுபடியும் போட்டிருக்காங்கன்னா பாருங்க. அப்புறம் மறுபடியும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னா சின்ன காரியமாக என்ன மூளை வேலை செய்யும்? இவன் இந்த மக்களை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கேட்டாங்களா? நல்லா அரசாங்கம், பாகிஸ்தான் அரசாங்கத்தை கடுமையாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தாராளமாக அந்த ஆளுகளை எப்படி என்னன்னு கண்டுபிடிச்சி நிறுத்து பாருங்கள். இல்லைன்னா இந்தியாவின் தாக்குதலுக்கு சரியாக இருங்கள். நாங்கள் அமைதியாக தான் இருப்போம். நாங்கள் கம்மன் இருக்கும்போதுமே எங்களை தூண்டுறது நீங்கள் தான். சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு யார் என்னென்னு கரெக்டாக கவனித்து அதுக்கு உண்டான விஷயத்தை, அதுக்கு உண்டான நடவடிக்கையை தயவு செய்து எடுங்க. சரிங்களா? மீண்டும் மீண்டும் நமக்கு தொல்லை செய்தால் நாங்கள் அதை விட வேகமான முடிவையும் ரொம்ப அதிகமான விஷயத்தை எடுப்போம். எங்கள் இந்திய மக்கள் உங்களோட பாகிஸ்தான் மக்களை எந்த விதமும் தொந்தரவு செய்யாது. அங்கே விஷக்கிருமிகளை மட்டும் அழைக்கும். விஷக்கிருமிகள். சரிங்களா? நாங்களாம் அக்கா தங்கச்சியை தான் பார்க்குறோம். நன்றி.